ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஈல்சாயில்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஈசாயில் அப்புடின்னா எலக்ட்ரானிக் சாயில், அதாவது மின்சாரம் மூலிமா ஒரு மண் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மின்சாரம் செலுத்தும் போது உங்களுக்கு செடி எல்லாமே விளையும். ஃபஸ்ட்டு நான் ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் இப்போ அவங்கவுங்க வீட்டு முன்னாடிலேயே மாடி தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன இதில் தக்காளி, இந்த பட்டாணி இந்த மாதிரி சில இதெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அதனால் நிறையா நெல்லோ இல்லை கோதுமை இந்த மாதிரி நிறையா இருக்க நிலப்பரப்பில் பண்ண முடியாது. அதனால் ஹைட்ரோஃபோனிக்ஸில் வேலையாட்கள் கம்மி, குறைந்த நீர் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஈசாயில் இப்போ எப்படின்னா, புதுசாக ஈசாயில் மூலிமா நெல், கோதுமை, உளுந்து, பார்லி இந்த மாதிரி நிறையா பயிர் வகை எல்லாமே அதிகமாக பண்ணலாம். இப்போ நம்ம கண்ட்ரியில் மொத்தமாக 790 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் 2050 வரையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே போயிடுவாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உணவு பழக்கங்களை அதிகமாக படுத்தணும்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்காக ஈசாயில்னு சொல்லிட்டு ஒரு மண் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண்ணில் நம்ம எலக்ட்ரானிக் செலுத்தும் போது அந்த எலக்ட்ரானிக் மூலிமா செடி, தாவரம், தேவை எல்லாமே புதுசாக இது பண்ணிக்கலாம். இதுக்கு அதிக நிலப்பரப்புலாம் தேவையில்லை. நம்ம கொஞ்சமான நிலப்பரப்புலேயே நம்ம ஹைட்ரோஃபோனிக்ஸ் இதில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஈசாயிலையும் ஹைட்ரோஃபோனிக்ஸும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து கூட பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. சப்போஸ் பின்னாடி வர மாதிரி இருந்தால் இந்த ஈசாயில் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இதில் அதிகமான மின்சாரம்லாம் தேவையில்லை. இப்போது எப்படின்னா, ஈசாயில் மின்சாரம் செலுத்தும் போது அதோட வேர் எல்லாமே நல்லா அதுலேயே நல்லா வளர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வாட்டர் எல்லாமே தேவை தான். ஆனால் இருந்தாலும் எலக்ட்ரானிக் செலுத்தும் போது மட்டும்தான் இந்த செடியோட வளர்ச்சி அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.